ராஜபுத்திர பெண்களின் வீரத்துக்கும் தீரத்துக்கும் மயிர் நீ பின் வாழா கவரிமானை போன்ற அவர்கள் கற்பின் பெருமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவது சித்தூர் ராணி பத்மினியின் சரித்திரம். ராஜஸ்தானின் ராணி பத்மினியின் கதை இந்தியா முழுவதும் பிரபலமான ஒன்று அப்படின்னாலும் அதுவரை அந்த கதை தமிழில் வெளியாகி இருக்கவில்லை. அப்படின்றதுனால அந்த கதையை படமாக எடுக்க முடிவு பண்ணாரு உமா பிக்சர்ஸின் ஆர்.எம். ராமநாதன். தெலுங்கு மற்றும் தமிழில் நல்ல வெற்றியை பெற்ற படங்களை இயக்கிய சித்ரபு நாராயணமூர்த்தியால் இயக்கப்பட்டது. கதை மற்றும் திரைக்கதையை இளங்கோவனுடன் சேர்ந்து சி.வி. ஸ்ரீதர் எழுதியிருந்தார். சிவாஜி கணேசன், வைஜெயந்திமாலா, எம்.என். நம்பியார், டி.எஸ். பாலையா, கே.ஏ. தங்கவேலு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் முன்னணியில் இருந்த நடிகர்கள் பலருமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 1963 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சித்தூர் ராணி பத்மினி வெளியானது. ராணி பத்மினி மீது தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி கொண்டிருந்த ஆசையே இந்த படத்துடைய கதை. அந்த காலகட்டத்தில் அந்நிய ஆண்கள் முன்பாக பெண்கள் தோன்றுவது வழக்கமில்லை அப்படின்றதுனால ராணி எப்போதுமே பர்தாவுடனேயே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ராணியை தான் பார்க்காவிட்டால் ராஜ்யத்தையே அழித்துவிட போவதாக அலாவுதீன் கில்ஜி மிரட்ட ஒரு ஏற்பாட்டுக்கு வருகிறார் ராணா. அதாவது ராணியின் பிம்பம் தண்ணீரில் பிரதிபலிக்கும். அந்த பிம்பத்தை கண்ணாடியில் பிரதிபலிக்க செய்து கில்ஜி பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அலாவுதீனை கொல்வதற்கும் ராணா திட்டம் போடுறாரு. ஆனால் மற்றொருவருக்கு முகத்தை காண்பிப்பதில் ராணிக்கு விருப்பமில்லை. பல்லாக்கில் அவரை தூக்கி செல்லும் போது தீயில் விழுந்து உயிர் துறக்கிறார் ராணி பத்மினி. இதில் ராணாவாக சிவாஜி கணேசன் அவர்களும், ராணி பத்மினியாக வைஜெயந்திமாலாவும், அலாவுதீன் கில்ஜியாக எம்.என். நம்பியாரும் நடிச்சிருக்கிறாங்க. என்ன நீயா என்னுடன் போட்டியிட போகிறாய்? ஆமா, அதுவும் உங்களோடவா? என்னுடைய பிரதிநிதி போட்டியிட போகிறார். பிரதிநிதியா? ஆமா. அவன் யார்? மரியாதையாக பேசுங்கள். அவர் யார் என்று கேளுங்கள். சித்தூர் சிப்பாய். சிப்பாய்? என்ன 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 சிரிப்பு? தளபதினு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க பாக்குறீங்களா? இது போட்டி தானே. கௌரவம் பார்க்காதீங்க, சும்மா மோதுங்க. நான் தயார். நாங்களும் தயார். போய் வர சொல்றேன். வெற்றி பெற்ற தளபதி மாலிக் காபூருடன் சித்தூர் சிப்பாய் இப்பொழுது போட்டியிடுவார். சித்தூர் சிப்பாய்க்கு, சித்தூர் சிப்பாய்க்கு. வணக்கம் மகாராணா. சபாஷ் சிப்பாய், சபாஷ். பெரிய பெரிய போர்களை நடத்தி வெற்றி பெற்றுள்ள தளபதி மாலிகாபூரையே போட்டியில் ஜெயித்து விட்டாய். உன் வீரமும் புகழும் மென்மேலும் ஓங்கட்டும். நீ இந்த பரிசுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவன். உனக்கு என் மகள் இப்பொழுது பரிசு வழங்குவாள், பெற்றுக்கொள். நன்றி மகாராணா. வீரவாள், இதை என்னால் மறக்க முடியாது இளவரசி. 1960களில் ஹிந்து முஸ்லிம் பிரிவினை அப்படின்றதே தென்னிந்தியாவில் பெரிதாக கிடையாது. அதுவும் ஒரு சினிமாவை வைத்தெல்லாம் இந்த மாதிரியான மத ரீதியான சர்ச்சைகள் அப்போது ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளரும் சினிமா வரலாற்றாசிரியருமான தியேடார் பாஸ்கரன். ராணி பத்மினி குறித்த சஞ்சய் லீலா பன்சாலியின் பத்மாவதி திரைப்படம் வட இந்தியாவில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தாலும் 1963 தமிழில் இதே பின்னணி கதையோடு வெளிவந்த சித்தூர் ராணி பத்மினி திரைப்படம் சிறிய சலசலப்பை கூட ஏற்படுத்தவில்லை. நடனத்துக்கு பெயர் பெற்றவர் அப்படின்றதுனால வைஜெயந்திமாலாவுடனான அட்டகாசமான நாட்டியத்திலிருந்தே தொடங்குகிறது திரைப்படம். சித்தூர் தேச சிற்றரசன் பீம்சிங் சிவாஜி அவர்கள் ஒரு சிப்பாய் போல் வந்து நாயகியின் மனதில் இடம் பிடிப்பதும், போட்டியில் வென்று மன்னா இளவரசியை மனம் முடித்து தாருங்கள் அப்படின்னு கேட்பதும்
அடுத்தடுத்து மலரும் காதலும் கவிதையாய் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த திரைப்படத்துல. ஓ, தாங்களா? ஆம், உன் இசை என்னை கவர்ந்தது. என் நிலை மறந்து இங்கு வந்தேன். வானத்து சந்திரிகைதான் மையத்தில் வந்தனோ என்று நானும் ஸ்தம்பித்தேன். ஓ, உன் தனிமையை நான் கெடுத்து விட்டேனா? இல்லை இல்லை, அதிலே இனிமையை சேர்த்து விட்டீர்கள். தன்னொழியை பாய்ச்சுகின்ற வெண்ணிலவில் பண்ணிசைத்தேன். கண்ணுக்கு விருந்தாக கலை செல்வமே பெண்ணுருவாய் என்னை நாடி வரும் என்று நான் எண்ணவே இல்லை. இளவரசி, ஒரு வேண்டுகோள். நான் பாடுகிறேன், நீங்கள் ஆடுங்கள். அதை பார்த்து பரவசமடையும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். இல்லை, முடியாது. அரசரின் மகள் ஒரு ஆடவன் முன்னால் ஆட மாட்டாள். வருகிறேன். இளவரசி, பாடும் இசையும் ஆடும் கலையும் ஒன்று சேர்ந்தால் தாளங்கள் தவறும், பாதங்கள் பின்னும். ஆகவே அவைகள் ஒன்று சேராது, சேர முடியாது. வழிவிடு சிப்பாய். இந்த திரைப்படம் வந்ததே பலருக்கும் மறந்து போய்விட்டது அப்படின்னு நினைவு கூர்கிறார் சினிமா வரலாற்று ஆசிரியரான ராண்டர் கை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வேறெங்கும் ராணி பத்மினி குறித்து திரைப்படங்கள் வந்ததாக தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த படம் சர்ச்சையை அல்ல, சிறிய சலசலப்பை கூட தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவில்லை. வைஜெயந்தி மாலா சிறப்பாக நடனமாடுவாங்க அப்படின்றதுனால படத்துல பல நாட்டிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். ஜி ராமநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிவாஜி கணேசன் அவர்கள், வைஜெயந்தி மாலா போன்ற பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் இந்த படத்தை வரவேற்கவில்லை. அம்மா, ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா தங்களுக்கு? என்ன அது? அலாவுதீன் நம்மிடம் போருக்குத்தானே வந்தான். புலி சிறியதானாலும் மலையே தகர்த்து விடும் என்ற பாரர் பாடத்தை அவன் இப்போதுதான் நம்முடைய வீரர்களிடமிருந்து படித்துக் கொண்டு வருகிறான். சித்தூர் சிறிய நகரம், வீரர்களின் எண்ணிக்கை குறைவு. கடலை போல திரண்டு வரும் அவனுடைய சேனையை கண்டதும் தஞ்சம் தஞ்சம் என்று பீம்சிங் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்த அலாவுதீனுக்கு பெரிய தோல்வி. புற்றீசல் போல் கிளம்பி வந்த அவனுடைய படைகளிலே பாதியை நேற்று காணவில்லை. ஆம், நம்முடைய வீரர்களின் வாட்கள் கரகரம் என்று சுழல்வதும் எதிரியின் தலைகள் புலபுலவென்று உதிர்வதும் கண்கொள்ளா காட்சி அம்மா, கண்கொள்ளா காட்சி. மகனே, உங்களுடைய காலத்தில் சித்தூரின் சிறப்பு உயர்ந்து விட்டது தாயே. பீம்சிங், என்னம்மா இந்த யுத்தம் அவசியமா? நல்ல கேள்வி அம்மா. இது நாடு பிடிக்க நான் ஆசைப்பட்டேனா? அலாவுதீன் கில்ஜியின் கோட்டையிலே என்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனா? அல்லது சித்தூரின் வீரபூமியிலே ரத்த நீர் பாய்ச்சி வெற்றி கதிர இருக்க கனவு கண்டேனா? தலைமுறைக்கு நான் பகைவன். சரி என்று சவாலை ஏற்றேன். போர் நடக்கிறது. பார்த்து கொண்டிருந்தாலே போதும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் சித்தூர் ராணி பத்மினி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். சீர்காழி அவர்களுடைய உற்சாக கணீர் குரலும் அதற்கேற்ப சிவாஜி அவர்களின் உற்சாக வாய் அசைப்பும் மிக அருமையாக இருக்கும். இசை ஜி ராமநாதன் அவர்கள், வரிகள் உடுமலையார் முத்துசாமி பிள்ளை. வார்த்தையில் அடங்காது, வர்ணிக்க முடியாது. அடங்காது, வர்ணிக்க முடியாது. வார்த்தையில் அடங்காது, வர்ணிக்க முடியாது. வனிதை நின் போல் நீயே பேரேது. நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும். நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும். நிகரிலாத ஜெகன்மோகினி எழில் தரு கண்ணம்மா. நிகரிலாத ஜெகன்மோகினி எழில் தரு கண்ணம்மா. தெய்வீகமான உன் ரூபம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும்.
கனியின் ரசமோனின் கானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கனியோ கனியின் ரசமோனின் கானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டுக்கொண்டிருந்தாலே போதும். மனமது மறவாது மற்றொன்றை நினையாது, மனமது மறவாது மற்றொன்றை நினையாது, துணை கொண்டுமே நேசம் பிரியாது, சொந்தம் விலகிடாது, கண்கள் இமையாது பார்த்து கொண்டிருந்தாலே போதும். எந்தன் பக்கத்தில் வைத்தே எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். நிததா மதனி பனிதபமக மதமகனிதா தனிதா நிதனி நிதகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். தன்னிட்டு தனிரிக ததனி நிரினி மதத கம மத கம்பந்தித்தா நிதபமகனி கதப்ப தபமகனி கம்ம தனி மதசகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். தமிழ் சினிமாவில் பல தடங்களை பதித்து வெற்றி கண்ட வைஜெயந்தி அவர்கள்
தமிழ்ல கடைசியாக நடித்த படம் சித்தூர் ராணி பத்மினி. இந்த படத்துக்கு அப்புறம் 26 ஆண்டுகள் கழித்து தெலுங்குல சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் கீதா ஆர்ட்ஸ் தயாரிப்புல தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 1989ஆம் ஆண்டு வெளிவந்த மாப்பிள்ளை திரைப்படத்துல நடிக்க வைஜெயந்தி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு. அதிலும் ரஜினி அவர்களுக்கு மாமியாராக ஸ்ரீவித்யா நடித்திருந்த ராஜேஸ்வரி அப்படின்ற அதிகாரம் மிக்க வேடத்திற்கு தான் கேட்கப்பட்டதாம். ஆனால் வைஜெயந்தி அவர்களோ எதிர்மறை கதாபாத்திரம் ஏற்று நடிப்பதில் பெரிதாக ஈடுபாடு இல்லை. அப்படி நடித்தால் இதுவரை இல்லாத ஒரு நேர் எதிரான இமேஜ் எனக்கு அமைந்துவிடும், அதனால் விட்டுவிடுங்கள் அப்படின்னு அந்த வேடத்தில் நடிக்க மறுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீவித்யா அந்த வேடத்துல நடிச்சிருக்கிறாங்க. எதற்காக கதவை தாளிடுகிறாய்? ஒன்றுமில்லை, யாராவது என்னை பார்த்தால் கைது செய்து விடுவார்கள், ஆகையால் நான் தாளிட்டேன். தயவு செய்து நீ இங்கிருந்து போய்விடு. போய்விடுவதா? அச்சோ, வெளியே போனால் எனக்கு ஆபத்து இளவரசி. நீ உள்ளே இருந்தால் எனக்கு ஆபத்து. கவலைப்படாதீர்கள், நான் ஒரு சிறந்த வீரன். எந்தவித ஆபத்தும் உங்களுக்கு வராமல் நான் பாதுகாப்பேன். சிப்பாய், உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவோ எவ்வளவோ நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இளவரசி. அத்தனையும் சொல்வதென்றால் உங்கள் ஆயுள் முழுவதும் என் அருகிலேயே இருக்க வேண்டி வரும். சிப்பாய்! இளவரசி, இப்படி கோபித்துக் கொள்கிறீர்களே, ஏன் என்னை கோவிலில் இருந்து அழைத்து வந்தீர்கள்? ஐயோ, நான் அழைத்து வந்தேன், நீயாகத்தானே பல்லக்கில் ஏறிக்கொண்டாய். உடனே என்னை பிடித்து உங்கள் சிப்பாய்களிடம் ஒப்படைத்திருக்கலாமே, நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை? ஐயோ பாவம் என்று உன்னிடம் இரக்கம் காட்டினேன். அந்த இரக்கத்தை இன்னும் 2 நாட்கள் காட்டுங்கள் இளவரசி. அதற்குள் நான் 2 நாட்களா? அரசகுமாரியின் அந்தப்புரத்தில் ஒரு ஆடவன் 2 நாட்கள் தங்குவதா? பரவாயில்லை, நீங்கள் திடமாக மன உறுதியோடு இருங்கள். படுப்பதற்கு எனக்கு பஞ்சனை தேவையில்லை. உணவு, பால், பழம் இன்னும் ஏதாவது இருந்தால் போதும். நீங்கள் இந்த அறையில் இருந்தால் நான் அந்த அறையில் இருக்கிறேன். நீங்கள் அந்த அறைக்கு வந்தால் நான் இந்த அறைக்கு வந்து விடுகிறேன். பிறகு நீங்கள் இங்கு வந்தால் அது என் படுக்கை அறை, அங்கே போக உனக்கு உரிமை இல்லை. ஐயோ, யாரோ வந்து விட்டார்கள். சிப்பாய், பயப்படாதீர்கள், போய் பாருங்கள், நான் மறைந்து கொள்கிறேன். அம்மா, தங்களை காண மகாராஜா வருகிறார். அப்பாவா? சரி, நீ போ. சிப்பாய், என்னை பார்க்க என் தந்தை வருகிறார். தயவு செய்து அந்த அறையில் போய் மறைந்து கொள். அந்த அறையிலா? ஐயோ, அது உங்கள் படுக்கை அறை. பரவாயில்லை. இல்லை இல்லை, அதில் நுழைய கூட எனக்கு உரிமை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேனே, போ சிப்பாய். நீங்களே சொல்லும் போது நான் மறுப்பேனா? அந்த காலத்து இலக்கணம் போல் காமெடிக்கு காக்கா ராதாகிருஷ்ணன், 4 சீனுக்கு ஒரு சீன் காமெடி அப்படின்னு கணக்காக பிரித்து சிரிக்க வச்சிருப்பாரு இயக்குனர். படம் தொடங்கும் போதே பத்மினியின் பிறந்த நாளும் அந்த விழாவில் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் காபூர் உட்பட மன்னர்கள் பலருமே கலந்து கொண்டிருப்பாங்க. மாலிக் காபூர் கேரக்டர்ல TS பாலையா, அலாவுதீன் கில்ஜியாக MN நம்பியார். காட்சி அமைப்பிலையும் ஒற்றையாய் வருகிற வசனங்களையும் மொத்த கதாபாத்திரத்தின் குணாதிசயங்களை நமக்கு சொல்லிவிடுவது படத்தின் நேர்த்தி. இதுவரை என் மகள் இவ்வளவு நேரம் ஆடியதே இல்லை. அப்போது வெற்றி யாருக்கு? இளவரசிக்குத்தான். இளவரசி உண்மையிலேயே இணையற்ற ஆடரசிதான். அவர்கள் இப்படியே ஆடிக்கொண்டே போனால் என்னால் பாட முடியாது மகாராஜா. ஆகையால் நிச்சயமாக வெற்றி இளவரசிக்குத்தான். சிப்பாய், நீ வீரன் மட்டுமல்ல, இன்னிசை புலவனாகவும் இருக்கிறாய். என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். கேட்டு பழக்கமில்லை என்றாலும் தாங்கள் கொடுப்பதாக வாக்களித்து விட்டீர்கள். ஆகையால் நான் கேட்காமல் இருப்பதும் நியாயமில்லை. ஆனால் நான் கேட்பது கிடைக்க வேண்டுமே மகாராஜா. உதயபூர் மன்னன் சொன்னதுதான். எது வேண்டுமானாலும் கேள். மதிப்பரிய மாணிக்கங்கள் வேண்டுமா? அது மண்ணில் புதைந்து கிடப்பவை, எனக்கு அதற்கு. ஏதாவது ஊர் வேண்டுமா? உள்ளதே போதும் என்ற எண்ணம் கொண்டவன் நான் மகாராஜா. சிற்றரசு பதவி? அது அடிமை வாழ்வு, எனக்கு தேவையில்லை. குறைவற்ற செல்வத்தை கொடுக்கட்டுமா? நோயற்ற வாழ்வு வாழ்கிறேன் பிரபு. பிறகு என்னதான் வேண்டும்? சீக்கிரம் சொல். எனக்கு நிலா வேண்டும். உங்களால் கொடுக்க முடியுமா? நிலாவையா? எட்டாத வட்ட நிலாவை கேட்க நான் என்ன முட்டாளா? மகாராஜா, அழகு ததும்பும் உதயபூர் வானிலே பவனி வருகிறது ஒரு நிலா, அது வெள்ளி நிலா. அதே சமயம் உதயபூர் அரண்மனையிலே பவனி வருகிறது ஒரு நிலா, அது தங்க நிலா.
அந்த நிலாவை எனக்கு கொடுத்து விடுங்கள் மகாராஜா. என்ன தங்க நிலாவா? ஆம், தங்க நிலா. இளவரசி பத்மினி தான் உதயபூர் மாளிகையில் ஒளி வீசும் மங்காத தங்க நிலா. அவளைத்தான் பரிசாக கேட்கிறேன். என்ன என்ன சொன்னாய்? அக்கிரமம், கிறுக்கன், என்ன வாய் துடுக்கு? ஏன் ஏன் நான் கேட்டது தவறா? தடாகத்திற்கு அழகு தாமரை, மாணிக்க மகுடத்திற்கு அழகு அதன் நடுவே இருக்கும் மரகதக்கல். கலைஞன் நான், ஒரு கலைமயிலை விரும்பியதில் தவறில்லையே. நீச்சனே, என் மகளுக்கு ஏற்றவன் நீயா? கேவலம் ஒரு சிப்பாயா? உதயபூர் மன்னர் ஒரு முறை சொன்னதுதான். உங்கள் வாக்கு தவறக்கூடாது. நீங்கள் தவறினாலும் நான் தவற விடமாட்டேன் மகாராஜா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.